ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 72வது தலைப்பு 40 சம்ஸ்காரங்கள் குணமும் காரியமும். ஆனால் இப்படி குணங்களை மட்டும் சொல்லி குணவானாயிரு குணவானாயிரு என்று மற்ற மதங்கள் சொல்லும்போது நம் மதம்தான் இப்படி சொன்னதோடு நிற்காமல் பிராக்டிக்கலாக நடைமுறையில் அவனை அப்படி ஆக்குவதற்காக ஏகப்பட்ட சம்ஸ்காரங்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறது. வெறுமனே உபதேசிப்பதில் பிரயோஜனமில்லை. மனுஷனை காரியத்திலே கட்டி போட்டால்தான் பிரயோஜனம் உண்டு. இதை நம் மதம்தான் பண்ணுகிறது. மற்ற மதங்களில் அன்பு, ஆசையின்மை முதலான குணங்களை முக்கியமாக சொல்லியிருக்க, இந்து மதத்தில் நல்ல குணங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் ஓயாமல் கர்மானுஷ்டானம்தான் சொல்லியிருக்கிறது. ஒரே ரிச்சுவல் ரிடன், சடங்குமயமானது என்று சில பேர் தப்பாக நினைக்கிறார்கள். அஷ்ட குணங்கள், அப்புறம் குணம் கடந்த குணாதீத ஸ்திதி முதலானவைகளை நம் மதத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கிறது. குணங்களை பற்றி வெறுமே பிரசங்கம் பண்ணிவிட்டால் போதாது. நல்லவனாக இருக்க வேண்டும், சத்தியமாயிருக்க வேண்டும், பிரேமையோடு இருக்க வேண்டும், தியாகமாயிருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கே தெரிந்ததுதானே. தெரிந்தும் தானே வாழ்க்கையில் கொண்டு வர முடியாமல் கஷ்டப்படுகிறோம். இதையே திருப்பி திருப்பி சாஸ்திரத்திலும் உபதேசம் பண்ணினால் மட்டும் என்ன பிரயோஜனம் வந்துவிடும்? அதனால்தான் மற்ற மதங்களில் நல்ல குணங்கள், நன்னெறிகள், எத்திக்ஸ், மொராலிட்டி இவை பற்றியே நிறைய உபதேசம் இருக்கிற மாதிரி இல்லாமல், இந்த உபதேசத்தையும் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணிவிட்டு அதோடு நின்று விடாமல் அதிலே நாம் வாஸ்தவமாகவே ஈடுபட்டு அபியசிப்பதற்கு உற்சாகமூட்டும் விதத்தில் நல்ல குணசாலிகள் அடைந்த கீர்த்தியையும் கெட்ட குணக்காரர்கள் அடைந்த அபகீர்த்தியையும் சொல்கிற ஏராளமான புராண புருஷர்களின் கதைகளை நம் மதத்தில் கொடுத்திருக்கிறது. இந்த உற்சாகமும் நம்மை பிரத்யக்ஷத்தில் அப்படிப்பட்ட குணசாலிகளாக்குவதற்கு போதாது. அதனால்தான் நிறைய கர்மாக்களை, சம்ஸ்காரங்களை கொடுத்து அவற்றால் சித்தத்தை சுத்தி பண்ணி கொள்ளச் செய்கிறது. குணசாலிகளாவதற்கே கர்மானுஷ்டானம் என்ற பிராக்டிக்கல் ட்ரைனிங், நடைமுறை பயிற்சியை தருகிற மதம் நம்முடையதே என்று புரிந்து கொண்டு பெருமைப்படுவதற்கு பதில் இதை மற்ற மதங்கள் போல இல்லை என்று குறை சொல்வது சரியில்லை. அஷ்ட குணங்கள் இயேசு சொன்ன அன்பில் ஆரம்பித்து புத்தர் சொன்ன ஆசையின்மையில் முடிந்திருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.